திருச்சிற்றம்பலம். நேசம் நிறைந்த உள்ளத்தால் நீளம் நிறைந்த மணிகண்டத்து ஈசனடியார் பெருமையினை எல்லா உயிரும் தொலையெடுத்து தேசம் உய்ய திருத்தொண்ட தொகை முன்பணித்த திருவாளன் வாசமலர் மென்கலல் வணங்க வந்த பிறப்பை வணங்குவாம். தில்லைவாழ் அந்தனரே முதலாக சீர்படைத்த தொல்லையதாம் திருத்தொண்டர் தொகையடியார் பதம்போற்றி ஒல்லையவர் புராணக்கதை உலகறிய விரித்துரைத்த செல்வமளி குன்றத்தூர் சேக்கிலாரடி போற்றி. குருவர்களாலும் திருவர்களாலும் இன்றைய தினம் காடவர்கோன் கலர்ச்சிங்கன் அடியாருக்கும் அடியேன் என்று திருத்தொண்ட தொகையிலே சுந்தரமூர்த்தி நாயனாரால் பாடப்பெற்ற நமது கலர்ச்சிங்க நாயனாருடைய குருபூசை திருநாள். இந்த நல்ல நாளிலே அவருடைய அருள் வரலாற்றை நாம் சிந்திக்க இருக்கின்றோம். பழமைமிக்க பல்லவர் குலத்திலே அவதரித்தவர் கலர்ச்சிங்க நாயனார். அவர் திரிபுரம் எரித்த முக்கட்பெருமானுடைய திருவடியை அன்றி வேறு ஒன்றையும் குறிக்கோளாக கொள்ளாது நாட்டை அரசாட்சி புரிந்து வந்தார். காடவர் தலைவராகிய கலர்ச்சிங்க நாயனார் மேருமலையை வில்லாக பிடித்த சிவபெருமானுடைய கருணையால் வடநாடு சென்று அங்கே பகைத்து நின்ற வடபுல மன்னர்களை வென்று நவநிதிகளையும் கொண்டு வந்தார். அரணார் ஆலயங்கள் பலவும் சென்று ஆறாத அன்புடன் பணிந்து நித்திய நைமித்திகங்கள் அமைத்து திருத்தொண்டு புரிந்து வந்தார். ஒரு சமயம் சிவலோகம் போன்று இருக்கக்கூடிய திருவாரூரை அடைந்தார். பிறப்பை ஒழிக்கும் பிறைமுடி பெருமான் எழுந்தருளியுள்ள பூங்கோயில் புகுந்தார். புற்றிடம் கொண்ட புண்ணியரை கண்ணீர் மல்க கைகூப்பி உள்ளம் குளிர உருகி தரிசித்து கொண்டிருந்தார். அவருடைய பட்டத்து அரசியார் ஒப்பற்ற அழகும் பெருமையுமிக்க மனைவி திருக்கோயிலை வலம் வந்தாள். அந்த திருக்கோயிலின் பெருமைகளை தனித்தனியே கண்டு களிப்புற்றாள். அங்கு ஒருபுறம் இறைவனுக்கு மலர் மாலை தொடுக்கும் மண்டபத்தில் கிடந்த ஒரு புதிய மலரை எடுத்து நுகர்ந்து பார்த்தாள். இறைவனுக்குரிய மலர் மாலை ஏற்ற புதிய மலரை அவள் எடுத்து மோந்ததைக் கண்ட செருத்துணை நாயனார், இது சிவ அபராதம் எனக் கருதி மிக விரைந்து சென்று வாளெடுத்து திருமகள் போன்ற அரசமாதேவியின் ஆசியை அறுத்துவிட்டார். உதிரம் பெருக மலர்குழல் சரிய சோர்ந்து மண்மிசை வீழ்ந்து மயில் போல புரண்டு விழுந்து அழுதாள். மன்னர் மனையால் சிவமூர்த்தியை வணங்கிய பின் கலர்ச்சிங்க நாயனார் அங்கு வந்தார். பூத்த கற்பகத்தின் பைந்தளிர் கொம்பு போல புவியில் வீழ்ந்து புரண்டு அழுகும் அரசமாதேவியை நோக்கி, பெண்மணியே, இந்த பாரில் இந்த கொடிய செயலை அஞ்சாது செய்தவர் யார் என்று வினவினார். அங்கு நின்ற செருத்துணை நாயனார், வேந்தே, இவர் எம்பிரானுடைய மலர் மாலைக்குரிய பூவை எடுத்து மோர்ந்தார். அதனால் இக்கர்மம் யானே புரிந்தேன் என்றார். கலர்ச்சிங்க நாயனார் அவரை பணிந்து இந்த குற்றத்திற்கேற்ற தண்டனை செய்தாரில்லை என்று கூறி வாளை எடுத்தார். மலரை எடுத்தது கையென்றோ, ஆகவே முதல் குற்றவாளி கையே ஆகும். கை எடுக்காதிருந்தால் மூக்கு மோந்திராது. ஆதலால் குற்றம் புரிந்த கரத்தை முதலில் கண்டிக்க வேண்டும் என்று கூறி காதல் மிகுந்த மனைவியின் கரமலரை வடிவாளால் வெட்டினார். மனைவி எந்த குற்றம் புரிந்தாலும் பொறுத்து அவளை புகழ்ந்து பேசுவதென்றோ நாம் இந்த நாளில் காணும் புதுமை. கலர்ச்சிங்க நாயனார் மனைவியாரிடம் அன்பில்லாதவர் அன்று, மிக்க காதலுடையவர். அவளும் திருவினும் ஒருவடையாள். இவர் மனைவியாரை தண்டிக்கவில்லையாயின் அவளுக்கு மறுபிறவியில் அவ்வினை ஒன்றுக்கு கோடியாக வளர்ந்து வாட்டும். ஆதலால் அவ்வினையை அப்பொழுதே கழியும் பொருட்டு கருணையோடு தண்டித்தார் நம்மளது கலர்ச்சிங்க நாயனார். பலகாலம் திருத்தொண்டு புரிந்து இறைவனுடைய திருவடியை இந்த நல்ல நாளிலே அடைந்தார். அவருடைய அருள் வரலாற்றை சிந்திப்பதற்கு நமக்கு துணை செய்த குருவர்களுக்கும் திருவர்களுக்கும் அடியார் பெருமக்களுக்கும் நன்றி பாராட்டி அமைகின்றேன். திருச்சிற்றம்பலம்.